ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். புதுசாக என் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பட்டர் சிக்கன் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில். இது சப்பாத்தி, ரொட்டி, நானுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸு, அதே அளவு தக்காளி, நான் சின்னதாக இருக்கேன்னா 2 நம்பர் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 4லேருந்து 5 பல் மீடியம் சைஸில். இஞ்சி ஒரு 1லேருந்து 1.5 இன்ச்சு, ஒரு 20 கிராம் வர மாதிரி இஞ்சியும் பூண்டும் சேம் அளவில் எடுத்துக்கங்க. முந்திரி ஒரு 25 நம்பர் எடுத்திருக்கேன். வரமிளகாய் ஒரு 8 நம்பர் நான் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் 2 சேர்த்திக்குங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு அளவாக 2 பீஸ் எடுத்துருக்குறோம். 1/2 கிலோ பிராய்லர் சிக்கன், நான் போனோடு எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி, வரமிளகாய் இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபுல் பாயில் வச்சு எடுக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு அந்த பாத்திரத்தை வச்சு நல்லா ஒரு மூடியை போட்டு 10 நிமிஷம் வைங்க. நல்லா கொதித்து அந்த காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வெந்துடும். இதை ஆற வச்சு மிக்சியில் ஒரு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றி சூடாக்கிக்கங்க. நம்ம பட்டர் போட போகிறதில்ல, அதனால ஆயில் கொஞ்சம் சேர்த்து வேணாலும் ஊற்றிக்குங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கிறோம். கூடவே சீரகம். இப்போ கழுவி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனை இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்குங்க. நம்ம தனியாக எண்ணெயில் பொரிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியான ப்ராசஸுங்கனால நம்ம சிம்பிளாக எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணுறோம். பட்டர் சிக்கன் ஒரு 3 ப்ராசஸில் செய்வாங்க. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி போடுவோம். இது சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிற மாதிரி சேம் டேஸ்ட்டு தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிக்கன் கலர் மாதிரி ஒயிட் ஆகிற வரைக்கும் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்குங்க. ஒரு 1/2 பாயில் வர அளவுக்கு பார்த்துக்குங்க. அந்த ரெட் கலர் மாதிரி கொஞ்சம் ஒயிட் கலராக மாறி இருக்குது. அப்படியே ஒரு 1/2 பாயில் மாதிரி ஆகிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஃபைன் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயினர் இருந்தது அப்படின்னா இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அந்த சாஃப்ட்னஸ்ஸாக ஒரு பொதுன்னு குழம்பு கிடைக்கும். ஸ்ட்ரெயினர்னால் பரவாயில்ல, நீங்கள் இப்படி போட்டுக்குங்க. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கலக்கி விட்டுக்குங்க. நம்ம தண்ணி அளவாக ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம கெட்டியாக இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ நம்ம இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புளிக்காத தயிர் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட க்ரீம் இல்லை, க்ரீம் இருந்தால் க்ரீம் ஆட் பண்ணலாம், பட்டர் ஆட் பண்ணணும். அதனால் இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சேம் அதே டேஸ்ட்டில் ஒரு பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறோங்கிறது தான் இந்த மெத்தேடு. இதுவும் சேம் அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ மூடியை போட்டு வேக வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம தண்ணி அளவாக இருக்கிறதுனால மூடி போட்டுக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. ஏன்னா நம்ம முந்திரி, தக்காளி, வெங்காயம் எல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால உங்களுக்கு அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அடி பிடிக்காமல் ஒரு கிளறி மறுபடியும் குழம்பு வேக வரைக்கும் மூடி வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2வது தடவை 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் அடி பிடிக்காமல் கிளறி விடுறோம்.
இன்னும் குழம்பு வேகலைங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு ஆயிடுச்சு. சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டான பட்டர் சிக்கன் ரெடி. இது சாப்பிடும்போது உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், உள்ள காரம் இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள், இது சப்பாத்தி, ரொட்டி, நான் இதுக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயே பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறது சிம்பிளான மெத்தடு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.